நள்ளிரவின் ஏக்கத்தை போக்க இசைஞானியின் மெட்டுக்கள் ஒலித்தவாறே ஒரு நாள் அவளை நான் கண்டேன். அன்று பௌர்ணமி கூட அல்ல, ஆனால் அங்கிருந்ததோ ஒரு முழுமதி. தனிமையில்தான் நின்று கொண்டிருந்தாள். அவளது ஓரிரு கூந்தல் மட்டும் காதோறும் கதைகள் பேசிக் கொண்டிருந்தது. பின்னல் முடிந்த அவளின் கூந்தலில் ஏற முழக்கணக்கில் பூக்கள் இருந்தும் ஏறியது என்னவோ ஒற்றை ரோஜாதான். கைகளிலும் கால்களிலும் மயிலாஞ்சி ஆட்டம் போட வாத்தியங்களாக வலையிலும் கொலுசும் வெட்டமைத்தது. அந்த இரவில் நான் கண்ட ஆகச் சிறந்த இருட்டில் விழிகளில் அவள் பூசிக்கொண்டிருந்த கருமைதான். வாய்மையில் மட்டுமல்ல, வாய்மையிலும் கொஞ்சம் கூட சளைத்தவள் அல்ல அவள். அவளின் இடைக்கு ஒன்றும் பஞ்சமில்லை. மாறாக அவளை ஏளனம் செய்யவும் எவருக்கும் தகுதியில்லை. தங்கள் விருதுகளை மூடி வைப்பது போன்று அவளுக்கே ஏதுவான உடைகள், மேற்கண்ட ஒப்பனை பொருட்கள் யாவும் அவள் மீது ஏறிய பின்னரே ஒப்பினையானது. அவளை தொட்டு வந்த திண்டமும் அவள் மீதான காதலை என்னிடமே விட்டுச் சென்றது. அவளின் அழகில் அச்சம் கொண்ட நானும் மிச்சமிருந்த கூச்சத்தை விட்டு அவள் அருகே சென்று பேச முயன்ற போது என் மனம் ஏனோ சொல்லிக் கொண்டது, கனவே கலையாதே.